ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தச்ச ப்ளவுஸு ப்ரூச் ஒர்க்குக்காக ஒரு கஸ்டமர் கொடுத்தாங்க. இது நான் மேக் ஓவர் பண்ணுறேன், என்னென்ன மெட்டீரியல் எடுத்திருக்கேன்னு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது 3/4 ஸ்லீவு காலர் நெக் வச்சு இந்த ப்ளவுஸு. இந்த ப்ளவுஸில் ஆல்ரெடி எம்ப்ராய்டரிங் ஒர்க் இருக்குது. இது எப்படின்னா நல்லா ராயல் ப்ளூ வித்து பர்பிள் கலரில் எம்ப்ராய்டரிங் ஒர்க் இருக்குது. இந்த கலருக்கு தகுந்த மாதிரியே சாட்டின் ரிப்பன் வச்சு நான் அழகாக ஒர்க் கொண்டுட்டு வரலான்னு இருக்கேன். இந்த ப்ளவுஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல் எடுத்திருக்கேன்னு காமிக்கிறேன். ப்ளூ கலரில் சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன், அப்புறம் பர்பிள் கலரில் எடுத்திருக்கேன், அப்புறம் க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன். இந்த 3 கலர்லேயும் சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன், அப்புறம் டியூப் பீட் எடுத்திருக்கேன், அப்புறம் கோல்டு கலரில் பீட் எடுத்திருக்கேன், அப்புறம் செல்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து சீக்வென்ஸ் எடுத்திருக்கேன், பர்பிள் கலரில் ஃப்ளார் டைப்பில் எடுத்திருக்கேன். அப்புறம் குட்டி குட்டி பேர்ல் எடுத்திருக்கேன், ஒயிட் கலரில் பிக் சைஸில் பேர்ல் எடுத்திருக்கேன். அப்புறம் நார்மலாக நீடிலு த்ரெட்டு இதெல்லாமே எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பேக் சைட் ஃபுல்லாக ஒர்க் முடிஞ்சிருச்சு. டியூப் பீட் வச்சு அழகாக லைன்ஸ் போட்டு அதிலிருந்து ஒரு ஃப்ளவர் பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் அப்படியே இருக்கிற மாதிரி மேக் பண்ணியிருக்கேன். நல்லா அழகாக வந்திருக்கு. அந்த குட்டி குட்டி ஃப்ளார்ஸு சாட்டின் ரிப்பன்லேயே வந்து ஃப்ளவர் மேக் பண்ணியிருக்கேன். பர்பிள் கலரில் வந்து பிக் சைஸும், ப்ளூ கலரில் வந்து ஸ்மால் சைஸும் ஃப்ளவர் மேக் பண்ணி, க்ரீன் கலரில் லீஃப் மேக் பண்ணி, அதுக்கப்புறம் குட்டி குட்டி இந்த சீக்வென்ஸ் வச்சு அங்கங்கே குட்டி குட்டியாக அழகாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நல்லா ஒரு பஞ்சாக கிடச்சிருக்கு, நல்லா வந்திருக்கு. அங்கங்கே இந்த செல்ஸ் அங்கங்கே வச்சுருக்கேன், குட்டி குட்டி செல்ஸ்லாம் அங்கங்கே வச்சுருக்கேன். நல்லா வந்திருக்கு. இப்போ பேக் சைட் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன். இனி ஸ்லீவுக்கு ஒர்க் பண்ணணும். பேக் சைடு இப்போ போட்டு முடிச்சிட்டேன். அடுத்து இப்போ ஸ்லீவுக்கு போட போகிறேன். ஸ்லீவுக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டேன், ஸ்டிச்சஸ்லாம் பிரிச்சுட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக பிரிச்சுட்டு எங்கெங்கே ஃப்ளவர் வைக்கணும்னு சொல்லிட்டு சின்னதாக ட்ரேஸ் எடுத்திருக்கேன். அந்தந்த கலர்ஸ்க்கு தகுந்த மாதிரி லைட்டாக புள்ளி வச்சு ட்ரேஸ் எடுத்திருக்கேன். அப்போ தான் எனக்கு ஏன்னா ஏற்கனவே ஒரு ஸ்லீவுக்கு போட்டுட்டேன், அதே மாடலில் கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக போட்டிருக்கேன். இப்போ பெரிய சைஸ் வந்து சாட்டின் ஃப்ளவர் இப்போ செய்யணும். அதுக்கு எப்படின்னா பெரிய சைஸ் நீடில் எடுத்திருக்கேன். சாட்டின் ரிப்பனில் வந்து ஒரு சைடு இப்படி க்ராஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு அழகான ஃப்ளவர் கிடைக்கும். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கேப் விட்டு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது, அப்புறம் கொஞ்சம் லாங்காக. ஏன்னா அப்போ தான் பெட்டல்ஸ்லாம் வந்து சின்னதுலேருந்து கொஞ்சம் பெருசாக வர்ற மாதிரி உங்களால் ஓரளவுக்கு மேக் பண்ண முடியும். அதுக்காக இப்போ இது ஃபோல்டு பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துட்டு இந்த கார்னர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நீடிலில் இன்சர்ட் பண்ணிவிட்டு வச்சு அப்படியே நீடில் ட்விஸ்ட் பண்ணணும். ட்விஸ்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து பெட்டல்ஸ் வந்து நமக்கு அழகாக கிடைக்கும். இப்போது இது வந்து நமக்கு ஒரு அழகான ஃப்ளவர் கிடச்சிருச்சு இல்லையா, இதை வந்து ப்ளவுஸில் நம்ம அட்டாச் பண்ணிக்க வேண்டியது. இப்போது குட்டி ஃப்ளவர் செய்கிறதுக்காக சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன். இது எப்படின்னா சின்ன சின்னதாக 3 ஃப்ளவர் வைக்க போகிறேன். அதுக்கு தகுந்த அளவுக்கு சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் ஒரு எண்ணாட் ஒன்று போட்டிருக்கேன். அது போட்டுட்டு ரிப்பனோட இன்னொரு சைடில் க்ராஸாக கட் பண்ணிவிட்டு நீடில் அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு, இது காது கொஞ்சம் நீளமாக உள்ள நீடில் எடுத்துக்கோங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீடில் நல்லா உள்ளே இழுத்துட்டு அந்த சைடில் நீடில் உள்ளே விட்டுட்டு
இன்னென்ன இந்த சைடு ரிப்பனோட இன்னொரு சைடை வந்து பிடிச்சி இழுத்துக்கணும். இழுத்துட்டோம்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு எண்ட் நாட் கிடச்சிரும். இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ரிப்பன் வெளியே வராது. இப்போ நான் ஃப்ளவர் மேக் பண்ணி காமிக்கிறேன். நீடில் உள்ளேருந்து வெளியே எடுத்துட்டு கொஞ்சம் ஸ்மூத்தாக எடுக்கணுங்க. எடுத்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு ஃப்ளவர் போட போகிறோன்னா அந்த அளவுக்கு லென்த்து ரிப்பன் எடுத்துட்டு நீடில் ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஜிக்ஸாக்காக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே போகணும். இந்த கிராஸாக நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட பக்கத்துலேயே அந்த நம்ம உள்ளேருந்து வெளியே எடுத்தோம் இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே ப்ளவுஸில் உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்க, இல்லைன்னா கொலாப்ஸ் ஆயிரும். இப்போ பாருங்கள், ஃப்ளவர் நல்லா அழகாக வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இன்னொரு ஃப்ளவர் ஒன்று நான் மேக் பண்ணிட்டேன். ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும், அப்போ தான் நமக்கு பெட்டல்ஸ் வந்து நல்லா அழகாக கிடைக்கும். இப்போ பக்கத்துலேயே இன்னொரு ஃப்ளவர் ஒன்று நான் மேக் பண்ணி காமிக்கிறேன். நமக்கு தேவையான அளவு ரிப்பன் எடுத்துகிட்டு அதை வெளிப்பக்கமாக ஒரு திருப்பிட்டு ஃப்ளவருக்கு தேவையான அளவு லென்த்து ரிப்பனை எடுத்துகிட்டு நீடில் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டு ஜிக்ஸாக் முறையில் அப்படியே கிராஸாக அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே போங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எண்டில் ப்ளவுஸோட கிளாத்தில் பக்கத்துலேயே இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு ரொம்ப பொறுமையாக வெளியே எடுங்க. மெதுவாக எடுத்தால் நல்லா அழகான இப்போ ஃப்ளவர் ஒன்று கிடச்சிருக்கு பாருங்கள். 3 ஃப்ளவர் நான் மேக் பண்ணிட்டேன். அடுத்தது லீஃப் எப்படி மேக் பண்ணுறதுன்னு நான் இப்போ காமிக்கிறேன். க்ரீன் கலரில் சாட்டின் ரிப்பன் நான் எடுத்துட்டேன். இப்போ நான் லீஃப் போட்டு காமிக்கிறேன். கீழ் பக்கத்துலேருந்து மேல் பக்கமாக வெளியே ரிப்பனை எடுத்துகிட்டு நமக்கு ரிப்பனோட வெளிப்பக்கம் இருக்குது இல்லையா, அது வந்து மேலே தெரிகிற மாதிரி வச்சு நீடில் வந்து மேல் பக்கமாக உள்ளார இன்சர்ட் பண்ணுங்க. அந்த சைடு உள்ளே குத்திடக்கூடாது. இந்த பக்கமாக மேல் பக்கமாக வச்சு உள்ளே விட்டு வெளியே எடுத்துடணும். இப்போ பாருங்கள், அழகான லீஃப் இப்போ கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், ஸ்லீவ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். பேக்கில் எப்படியோ அதே மாதிரியே ஸ்லீவுக்கும் கொண்டு வந்திருக்கேன். அதே லுக் கொண்டு வந்திருக்கேன். ஒரு பஞ்ச், இது குட்டியாக பேக்கில் நல்லா பெரிய பஞ்ச் கொடுத்துருக்கேன். ஸ்லீவுக்கு சும்மா சிம்பிளாக கொடுத்துருக்கேன். இந்த ஸ்லீவோட பார்டரில் அந்த குட்டி குட்டி ஃப்ளவர் வச்சு சிம்பிளாக அழகாக மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த ப்ளவுஸோட ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களுக்கும் இதே மாதிரி ஒர்க் பண்ணி வேணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.